இந்த பூண்டு தொக்கை ரைஸில் கலந்து விடுறதுக்காக கொஞ்சமாக கடாயில் பூண்டு தொக்கை விட்டுட்டு மீதியை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். இந்த தொக்கு கொஞ்சமாக இருந்தாலே போதும், நிறையா ரைஸ்க்கு பனஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கடாலையே ரைஸை சேர்த்திட்டு தொக்கை நல்லா ரைஸோட கலந்து விட்டாச்சு. இதை இன்றைக்கி லஞ்சுக்கு நான் பேக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கீரை கூட்டை தாளிச்சிட்றேன். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு கரண்டி நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்தி கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்திக்கிறேன். இதில் கருவேப்பிலை நான் சேர்க்கலை, ஏன்னா ஆல்ரெடி கூட்டு கீரை தான் பண்ணியிருக்கோம், அதனால் கருவேப்பிலை இன்றைக்கி நான் சேர்க்கலை. இப்போ இந்த தாளிப்பை எடுத்து கூட்டில் கலந்து விட்டால் கூட்டு ரெடி. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் தோசை, கீரை கூட்டு, பூண்டு துவையல், இதுதான் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுருந்தேன்.